ஹாய் வெல்கம் பேக். இந்த ஈஸியான முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு 4-5 கிராம்பு, ஒரு கல்பாசி, ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை இதெல்லாம் சேர்த்து வெடித்து வாசம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போன அப்புறமா நான் இங்கே 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா 3/4 கப்பு கிட்ட தக்காளியை வந்துட்டு 1 பாதியமாக மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக வந்து அரைச்சிக்கலாம். ரொம்ப வந்துட்டு பியூரியாக இருக்கக்கூடாது. அதை சேர்த்து அதோட பச்சை வாசனை போய் ஃபுல்லாக வற்றி மசாலா ஒன்றா வர்ற வரைக்கும், அந்த வெங்காயம் தக்காளி ஒன்றா திரண்டு வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். அந்த மாதிரி வந்த அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு 2.5 கப்பு கிட்ட தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள தேங்காய் அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய், ஒரு 6 முந்திரி பருப்பு, ஒரே ஒரு சின்ன கல்பாசி, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதை நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு பார்த்திங்கன்னா கொதித்து பாதியாக வற்றணும், கொஞ்சம் திக்காக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் பச்சை வாசனைலாம் போயிருக்கும். இந்த ஸ்டேஜில் அரைச்ச தேங்காவை சேர்த்துட்டு அது கூடவே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் அலம்பி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். அதாவது தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காயோட பச்சை வாசனை போயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 அவிச்ச முட்டை சேர்த்துக்கிறேன். எங்களுக்கு 3 போதும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அத்தனை முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சா அந்த மசாலாவோட வாசனைலாம் முட்டையில் இறங்கிடும். ஒரு 3-4 நிமிஷம் கழித்து கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிட வேண்டியதுதான். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடி. அரிசி மாவு சப்பாத்தி பண்ணுறதுக்கு பேனில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இதில் உப்பும் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவை சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். மாவு வந்து கட்டி பிடிக்கக்கூடாது, ரொம்ப கட்டி பிடிச்சிடக்கூடாது. கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு மாவு ஒட்டாமல் வரும். பேன்லேருந்து ஒட்டாமல் அப்படியே ஸ்பூனோடையே வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் விடலாம். ரொம்ப நேரம் விடக்கூடாது. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா வேறு ஒரு பிளேட்லேயோ பாத்திரத்துலையோ மாற்றிட்டு மாவு வந்து நல்லா சூடாக இருக்கணும், ஆற விடக்கூடாது. ஆற விட்டால் சப்பாத்தி வராது. சூடாக இருக்க மாவில் கையை வந்து தண்ணியில் தொட்டு நீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது மாவு வந்து பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் கழித்து மாவு வந்து நம்ம கை உருட்டுற ஷேப்பில் வரும். அந்த நேரத்தில் கொஞ்சமாக எண்ணெயை கையில் எடுத்து திரும்ப நல்லா அடித்து பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு பால் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சிடணும். இப்போ இந்த மாவுலேருந்து மாவு வந்துட்டு மூடியே தான் வைக்கணும். திறந்து வச்சிங்கன்னா ட்ரை ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஃபஸ்ட்டு பால் மாதிரி எப்பயும் போல் உருட்டணும். பால் உருட்டும் போது கிராக் இல்லாமல் வரணும். அப்போ தான் சப்பாத்தி உங்களுக்கு நல்லா வரும். பால் மாதிரி உருட்டிட்டு அரிசி மாவில் தொட்டு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு மூடியோ இல்லை பவுலையோ வச்சு கட் பண்ணி எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் சப்பாத்தி வந்துடும். இப்போ சப்பாத்தி வந்துட்டு நீங்கள் ஷேப்பில் எடுத்ததுக்கப்புறமா மிச்ச மாவு ஓரத்துலேருந்து எடுப்பீங்க இல்லையா, அந்த மாவெல்லாம் ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டு திருப்பி அதெல்லாம் சேர்த்து ஒரே சப்பாத்தியாக போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா வந்துட்டு எல்லாத்தையும் உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு தோசைக்கல்லில் ஒரு சப்பாத்தியை போட்டு ஒரு 30 செகண்ட் இல்லை 40 செகண்ட், அதுக்கு மேலே விடக்கூடாது. ஒரு பக்கம் 30 செகண்ட் திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் ஒரு 30-40 செகண்ட், அவ்வளோதான். திருப்பி நீங்கள் 3வது தடவை திருப்பி போடும்போது பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உப்ப ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் உப்புனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு 2 பக்கமும் உப்ப ஆரம்பிக்கும் போது அடுப்புலேருந்து எடுத்துடணும். கலரை வந்துட்டு சேஞ்ச் ஆகவே விடக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆனால் டேஸ்ட் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். இதை போட்டு எடுத்ததுக்கப்புறமா இதை ஹாட் பேக்லேயே வச்சுக்கணும். அப்போ தான் சூடாக உங்களுக்கு சாப்பிட வரைக்கும் சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான அரிசி மாவு சப்பாத்தி ரெடி. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா, மாவு உருட்டும் போது மாவு சூடாகவே இருக்கணும். அதே மாதிரி ஒரு தடவையும் நீங்கள் சப்பாத்திக்கு மாவு எடுத்து உருட்டும் போது அந்த உருட்டுற பால் வந்து கிராக் இல்லாமல் வரணும். அப்படி சப்போஸ் கிராக் விழுந்தால் ஒரு 2 சொட்டு தண்ணியை கையில் நினச்சி உருட்டி திருப்பி மாவில் தேய்ச்சி உருட்டி சப்பாத்தியாக போட வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்டியான ஒரு காம்பினேஷன் இது. அரிசி மாவு சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் ரொம்ப ஈஸி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.